துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் பெரிய லெவலில் முயற்சிகள் வேண்டாம், எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம் சுமாராக இருக்குது. 8ன்னா தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க, பொறுமையாக நிதானமாக இருங்க. வேலை வாய்ப்புகள் எடுத்துக்கிட்டாலும் இந்த வாரம் சுமார் தான். நீங்கள் பார்க்கும் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. எவ்வளோக்கு நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் வேலையில் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க. இதுதான் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் வேலையின் காரணமாக ஒரு லாங் லீவ் போடுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனை இருக்குது. ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் அந்த கிடைச்ச அனுகூலத்தை நம்ம வெற்றியாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் ரெண்டுமே இந்த வாரம் உங்களுக்கு செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 3ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது. தேவையில்லாத எண்ணங்கள், சிந்தனைகள் இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். யாரையுமே நம்பி இந்த வாரம் நீங்கள் இருக்க வேண்டாம். உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க. ஏன்னா 3ஆம் இடம் உங்களுடைய மனது, அந்த மனசை குரு சனி பார்க்குறாரு. ஸோ உங்களுடைய மைண்ட் செட் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் கரியர் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாரம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ வேலையில் மறுபடியும் ஞாபகப்படுத்தின கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும், அல்லது வெளியேற்றப்படணும். வேலையில் லாங் லீவ் போடுவதற்கான சுச்சுவேஷன் மறுபடியும் இருக்குது, திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். அதனால் ப்ரொஃபஷனில், கெரியரில், ஜாபில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த வாரம் ஒரு பக்கம் நல்ல லாபம், இன்னொரு பக்கம் லாபம் கைக்கு வர்றதில் தடை. ஸோ உங்களுக்கு கிடைச்ச லாபம் ஏதோ ஒரு பக்கத்தில் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு, திருமணம் மறுக்கப்பட்டவங்களுக்கு, தள்ளி போனவங்களுக்கு இந்த வாரம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஹையர் எஜுகேஷன் எல்லாம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் பெரிய லெவலில் இருக்குது. எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும். குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம். இது எல்லாமே துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு குருவோட இருக்கிறனால 5ஆம் இடம் நான் பெரிய லெவலில் ஷேரில், லாட்ரியில், ரேஸில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில், குறிப்பாக எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம். எதுவும் லாபம்